வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க்கை மலர்கள். நால்வோர் நற்சிந்தனை. பிப்ரவரி 25. தலைப்பு: ஞானம், பக்தி, மாயை, முக்தி. ஒரு குழந்தைக்கு தகப்பன் யார் கேள்விக்குறி என்ற உண்மையை பொதுவாக தாயார் அறிந்துள்ள நிலையை போன்று மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. இதுபோன்று ஒரு தத்துவத்தை சந்தேகமற, மாற்ற முடியாத வகையில் அறிந்து கொண்ட திட நிலையானது ஞானம் எனப்படும். வளர்ப்போர் சொல்லிக் கொடுத்ததை திருப்பிச் சொல்லும் கிளியை போன்று தன் தாயார் சுட்டிக்காட்டிய ஒருவர்தான் தனது தகப்பன் என்று உறுதியாகச் சொல்லும் மகனின் மனோ நிலையோர்களால் எழுதப்பட்ட கருத்துக்களே சரி என நம்பி உறுதி கொண்டிருக்கும் நிலையும் இம்மாதிரியேயாகும். கற்பனை வேகத்தால் இயற்கையை மறந்து, சமூகத்தின் அமைப்பையும் மறந்து, மக்களின் எண்ணம், சொல், செயல்களால் விளைந்து வரும், விளையப்போகும் நிகழ்ச்சிகளையும் மறந்து, உடலளவில் தேவைகளையும், அறிவுக்கு அந்த சமய பொருத்தமானதையும் ஞாபகத்தில் கொண்டு, புலனளவின் எல்லையிலே மட்டும் நின்று மயக்க நிலையில் எண்ணி செயலாற்றுவது மாயை எனப்படுகிறது. எள்ளுக்குள் எண்ணெயைப் போன்று பிரபஞ்சம் எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்து நின்று இயங்கும் ஆன்மா, ஜீவன், கடவுள், இயற்கை, சக்தி என்று பலவாறாகச் சொல்லப்படும் அரூப சக்தியை அறிவால் அறிந்து வாழ்வில் அமைதி பெறுவதே, அறிவில் தெளிவு பெறுவதே முக்தி எனப்படும். அருள் தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.